கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலையோட வீடியோ தான் இணையத்தில் தெறிக்க விட்டுட்டுருக்கு. ஏன்னா அவர் அன்று சொன்னது தான் இன்று அப்பட்டமாக அப்படியே நடந்துகிட்ருக்கு. அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் தான். நீ கொள்ளடிச்சா எனக்கு 10% கொடு, நான் கொள்ளடிக்கிறதுல உனக்கு 10% கொடுக்குறேன். இதுதான் இவங்களுடைய அக்ரிமெண்ட்டு. ஆனால் ஆட்சிக்கு நீ வரணும், இல்லை நான் வரணும், வேறு எவனும் உள்ளே வந்துடக்கூடாது. அதில் தெளிவாக இருப்பானோ. குறிப்பாக எடப்பாடி போன்ற இந்த சில்லறை குரூப்பு திரு அண்ணாமலை அவர்களை தோற்கடித்து சுத்தமாக ஆட்சி அவருடைய பதவியை பிடுங்குற அளவுக்கு பிஜேபி கிட்ட பேசி அவரை தலைவர் பதவியிலேருந்து தூக்குனது இந்த எடப்பாடியார் தான். அண்ணாமலையை தூக்கணும் ஒரே அஜெண்டா தான் இந்த திமுகவுக்கும் எடப்பாடியாருக்கும். ரெண்டு பேருக்கும் தலைவலியாக இருக்கிறது இந்த திரு அண்ணாமலை தான். இந்த அண்ணாமலை தூக்கிட்டா நாங்கள் கூட்டணிக்கு தயார் சொல்லி பிஜேபிகிட்ட தூது விட்ட எடப்பாடியார். பிஜேபியும் எடப்பாடி விருத்த வலையில் விழுந்துருச்சு. சரி போகட்டும். அதே ஃபார்முலாவை தான் இப்போ விஜய்க்கு எதிராக பயன்படுத்திகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பங்காளி கழகங்களும். இதை தான் அண்ணாமலை அன்றே கணித்து ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் அண்ணாமலை போட்டு அன்னைக்கே புலந்துட்டாரு. அந்த வீடியோ இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணே நான் சொல்ல பங்காளி கட்சி நான் சொல்ல அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சொன்னதுதான் நான் சொல்றேன். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சொன்னாங்க நாம 2 பேர் அடிச்சுக்கலாம், நாம 2 பேர் பங்காளி, பிஜேபி வரக்கூடாது. திமுக சில அமைச்சர்கள் பங்காளி சொன்னாங்க நாம 2 பேர் பங்காளி, நாம 2 பேர் அடிச்சுக்கலாம் திராவிட கட்சிகள், ஆனா பிஜேபி உள்ள வரக்கூடாது. அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். பங்காளிகள் என்கின்ற பெயரை நான் வைக்கலீங்கன்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பங்காளிகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறது அதிமுக தான். அவங்களே அந்த பூனையை வெளியே விட்டுட்டாங்க. 5 வருஷம் நீ 5 வருஷம் நான், நம்மை தாண்டி யாரும் வரக்கூடாது, நாம 2 பேர் இருந்துக்கலாம், புது ஆளை உள்ள விடக்கூடாது சொன்னது அவங்க தானே. அதனால தானே பங்காளி கட்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கண்ணே. நான் என்னுடைய மூளையை பயன்படுத்தி நான் யோசிச்சது இல்லையாங்கண்ணா. அவங்க சொன்னதை திரும்ப நான்